ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ தி ஃபுட்பால் ஆடர்ஸ் தமிழ். மான்செஸ்டர் சிட்டி 3 அண்ட் மான்செஸ்டர் யுனைட்டட் 0. ஒரு டிப்ரசிங் லாஸ் ஃபார் மான்செஸ்டர் யுனைட்டட். லாஸ்ட் நைட் வந்து லைவ் பார்த்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ஒரு டிப்ரசிங்கா பார்த்துட்டு இருந்தோம். என்னடா மேன் யுனைட்டட் வந்து ஒண்ணுமே பண்ண மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு. ஏன்னா எஸ்பெஷலி மேன் சிட்டி வந்து லாஸ்ட் 3 கேம்ஸ்ல 2 கேம்ஸ் மட்டும் லாஸ் 2 கேம்ஸ் லாஸ் பண்ணிட்டு உள்ள வந்திருக்காங்க. ஸோ ஏதாவது அத அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அவங்க மேல கொஞ்சம் பிரஷர போட்டு நம்ம வந்து ஒரு கவுண்டர் அட்டாக்லயோ, இல்ல ஒரு லக்கி சான்ஸ்லயோ நம்ம கோல் ஸ்கோர் பண்ணி நம்ம வந்து வின் பண்ணலாம்னு சொல்லிட்டு நெனச்சிட்டு இருந்தா மேன் யுனைட்டட் என்ன பண்ணானுங்க அப்டின்னா, லிட்டரலி அந்த தங்க தாம்பாளமா செஞ்சு, அதுல வந்து அந்த 3 பாயிண்ட்ஸ வந்து அப்படியே கொண்டு போய் மேன் சிட்டிக்கு கிஃப்ட் பண்ணிட்டு வந்திருக்கானுங்க. ஸோ இதான் நடந்துச்சு. அண்ட் ஆல்சோ ரூபன் ஆமரிம் லாஸ்ட் எவ்ரிதிங் லாஸ்ட் நைட். டாக்டிக்ஸா இருக்கட்டும், இன் கேம் மேனேஜ்மென்ட்டா இருக்கட்டும், சப்ஸ்டிடியூஷன்ஸா இருக்கட்டும், எல்லாமே ஹி லாஸ்ட் இட் லாஸ்ட் நைட். ரூபன் ஆமரிம் பத்தி நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணும். ஸோ லாஸ்ட்ல அவன பத்தி நம்ம பேசலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. 60, 70% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. யுனைட்டட் லாஸ் பண்றத விட இது எனக்கு டிப்ரஸிங்கா இருக்கு. என்னடா இது இவ்ளோ பேர் பார்க்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெல் ஐகான் ஆன் பண்ணி லைக் தட்டி விட்டுக்கோங்க. ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா தான் நெறைய மக்களுக்கு வந்து போய் சேரும். நம்மளோட கம்யூனிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் பில்ட் ஆகும். ஸோ லைவ்லயும் நான் உங்க கூட நெறைய பேசுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச்ல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு ஓவராலா ஒரு குட்டியா நம்ம பார்த்துரலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் மேன் யுனைட்டட் வந்து மேட்ச கையில வச்சிருந்தானுங்க. சான்ஸஸ் எல்லாம் கிரியேட் பண்ணானுங்க. மேன் சிட்டி வந்து ஃபைனல் பால் போடுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அங்க தான் நம்மளுக்கு வந்து ப்ரூனோ பெர்னாண்டஸ்ன்னு ஒரு வரப்பிரசாதம் நபர் வந்து மேன் சிட்டிக்கு ஒரு கோல வந்து கிஃப்ட் பண்ணாரு. ஒரு சில்லியான ஒரு பால். அத வந்து லாஸ் பண்ணி ஃபோடனுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் டோக்குக்கு போய் டோக்கு வந்து ஷாவ ஓவர்லேப் பண்ணி ஒரு கிராஸ் போட்டிருப்பான். ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து ஃபோடன ட்ராக் பண்ணாம நடுவுல வந்து அப்படியே பராக்கு பார்த்துட்டு இருந்தான். வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஃபோடனுக்கு ஒரு ஈசியான ஒரு கோல். லிட்டரலி ட்ரெய்னிங்லாம் அடிப்பானுங்க தெரியுமா? நீங்க உங்களோட டீம்மேட்ஸ் வந்து கிராஸ் போட்டு ட்ரெய்னிங் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க வந்து அத ஹெட்டர் பண்ணி விளையாண்டுட்டு இருப்பீங்க. அதாவது ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த மாரி ஃபோடனுக்கு ஒரு ஈசியான சான்ஸ். பயந்தேரி அத சேவ் பண்றதுக்கு சான்ஸ் இல்ல. ஈவன் நீங்க அலிசனாவோ, இல்ல டோனருமாவோ இருந்தா மட்டும் தான் அத வந்து சேவ் பண்ண முடியும். பட் பயந்தேரி வந்து ஒரு டீசென்ட்டான கோல் கீப்பர் தான். பட் அத சேவ் பண்ண முடியல. ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து ஃபோடன் அந்த இடத்துல ட்ராக் பேக் பண்ணியிருக்கணும். ஃபோடன் வந்து ப்ரூனோ பெர்னாண்டஸ் பக்கத்துல நின்னுட்டு இருப்பான். பட் சரி இவன் வந்து சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். நம்ம வந்து போயிட்டு கோல் ஸ்கோர் பண்ணிருவோம்னு சொல்லிட்டு ஓடுவான். ப்ரூனோ பெர்னாண்டஸ் அங்கேயே தான் நின்னுட்டு இருப்பான். ட்ராக் பேக் பண்ண மாட்டான். அங்கேயே தான் நின்னுட்டு இருப்பான். இட்ஸ் a கோல் ஃபார் ஃபோடன். அதுக்கப்புறம் 2 கோல் பார்த்தீங்கன்னா, நம்மளோட மிஸ்டேக்ஸ் தான். மறுபடியும் பயந்தீர் வந்து அந்த ஹாலாண்டோட ஃபர்ஸ்ட் கோல், அந்த மேன் சிட்டியோட 2ண்ட் கோலுக்கு வந்து சீக்கிரமா முன்னாடி வந்து பால வந்து ரிசீவ் பண்ணியிருக்கணும். பட் அவன் பண்ணல. ரொம்ப லேட் டூ ரியாக்ட். அது ஒரு மிஸ்டேக். அப்புறம் மறுபடியும் 3 கோல்ல லூக் ஷா அண்ட் ஹாரி மெகுயர் 2 பேருமே மிஸ்டேக். லூக் ஷா வந்து மேன் மேன் யுனைட்டட் பிளேயர்ஸ்க்கு அசிஸ்ட் போடுவான்னு பார்த்தா, ஹாலாண்டுக்கு அசிஸ்ட் போட்டு தட்ஸ் a கோல். இந்த மேட்ச் நான் சொன்ன மாரி தங்க தாம்பாளத்தில வந்து 3 பாயிண்ட்ஸ் வந்து மேன் சிட்டிக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் நடந்துச்சு மேட்ச்ல. அண்ட் ஆல்சோ ரூபன் ஆமரிம். ரூபன் ஆமரிம் பத்தி நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணும். இந்த மேட்ச்ல நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணும். ஹி லிட்டரலி லாஸ்ட் இட். மேன் சிட்டி அந்த பிட்ச்க்கு போறதுக்கு முன்னாடியே ஹி லாஸ்ட் த மேட்ச். எல்லாருமே சொன்னாங்க. நீங்க மிட்ஃபீல்ட்ல வந்து ப்ரூனோ பெர்னாண்டஸ் ப்ளே பண்ண முடியாது. ப்ரூனோ பெர்னாண்டஸ் ப்ளே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் கத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கே தெரியுது ஒரு ப்ரூனோ பெர்னாண்டஸ் கேன்ட் ப்ளே இன் மிட்ஃபீல்ட். எல்லாருக்குமே தெரியும். ஹி இஸ் a வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர். ஹி இஸ் a வேர்ல்ட் கிளாஸ் பிளே மேக்கர். பிரீமியர் லீக்ல டாப் சான்ஸ் கிரியேட்டர் எல்லாருக்குமே தெரியும். பட் மிட்ஃபீல்ட்ல ஹி கான்ட் பிளே. என்னதான் அவன் டீப் லைன்ல பிளே மேக் பண்ணிட்டு இருந்தாலும், இதுவரைக்கும் பண்ணல. இனிமே பண்ணாலுமே, ஹி இஸ் காஸ்டிங் அஸ் கோல்ஸ் மேன். ஹி இஸ் லிட்டரலி காஸ்டிங் அஸ் கேம்ஸ். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஆர்சனல் கூட கார்னர் கேம்ஸ் வந்துச்சு. அந்த கார்னர்ல வந்து அந்த கார்னர் போனதுக்கு காரணம் ப்ரூனோ பெர்னாண்டஸ். ஏன்னா, ஒரு சீப்பா அந்த பால் வந்து கிளியர் பண்ணி, அது வந்து கார்னர் விட்டுருப்பான். அது வந்து கோலா மாறியிருக்கும். நெக்ஸ்ட் ஃபுல்லாங் கேம்ல எமீஸ் ஸ்மித் ரோவ் அவன் கோல் அடிச்சிருப்பான். எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்ல. நம்ம வந்து லீட் பண்ணிட்டு இருப்போம் 1-0ன்னு. ஒரு 18த் மினிட்லயோ என்னமோ வந்து ஃபுல்லாம் வந்து கோல் அடிச்சிருப்பாங்க. எமீஸ் ஸ்மித் ரோவ் வந்து எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்ல ஒரு ஃப்ரீ ரன் வந்து ஒரு கோல் அடிச்சிருப்பான். ப்ரூனோ பெர்னாண்டஸ் ஒன்ஸ் அகைன் மிஸ்ட் டூ ட்ராக் பேக் அ பிளேயர். ஒரு சென்ட்ரல் மிட்ஃபீல்டரா இருக்கீங்க அப்டின்னா, ஆப்போனன்ட்டோட சென்ட்ரல் மிட்ஃபீல்டர நீங்க வந்து எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்ல ட்ராக் பேக் பண்ணணும். பட் ப்ரூனோ பெர்னாண்டஸ் ட்ராக் பேக் பண்ணல. சென்ட்ரல் மிட்ஃபீல்ட் பிளேஸ்ல இருந்துகிட்டு அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட் பிளேஸ்ல போய் நிக்கிறான். எஸ்பெஷலி அவுட் ஆஃப் பொசிஷன்ல. ஸோ அந்த கேம் காஸ்ட் ஆனுச்சு. அது ஒரு 3 பாயிண்ட்ஸ். ஆர்சனல் ஒரு 3 பாயிண்ட்ஸ். 6 பாயிண்ட்ஸ் வந்து ஆர்சனல் ஆமா. ஃபுல்ஹாம் ஒரு 2 பாயிண்ட்ஸ். ஆர்சனல் 3 பாயிண்ட்ஸ். 5 பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி காஸ்ட் பண்ணிட்டான். பெர்ன்லில பெர்ன்லில சேம் மிஸ்டேக். ஒரு கோல் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அது அது வந்து நம்ம வின் பண்ணிட்டோம். அது ஒரு விஷயம். பட் பெர்ன்லில சேம் மிஸ்டேக் பண்ணியிருப்பான். தட்ஸ் காஸ்ட் அஸ் அ கேம். என்னதான் வந்து பெர்ன்லில நம்ம 3 பாயிண்ட்ஸ் வின் பண்ணிட்டோம். பட் அவன் தான் பெனால்டி அடிச்சான். பட் பெர்ன்லி ஒரு கோல் ஸ்கோர் பண்ணது அவன் ஒரு காரணம். இந்த மேட்ச் மேன் சிட்டி ஃபர்ஸ்ட் கோல் ஃபோடன ட்ராக் பேக் பண்ணோம். பட் ஹி டிட்ன்ட் ட்ராக் பேக். ஹி லிட்டரலி ஸ்டாண்டிங் லைக் திஸ் லைக் எ ஃபக்கிங் ஸ்டாச்சு. நான் வந்து ப்ரூனோவ தப்பு சொல்லல ப்ரோ.
ப்ரூனோவ நான் தப்பு சொல்லவே இல்ல. ஹி இஸ் அ வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர். ஒன்ஸ் அகைன் நான் சொல்றேன். நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ப்ரூனோ இஸ் அ வேர்ல்ட் கிளாஸ் ஃபக்கிங் பிளேயர். பட் சென்ட்ரல் மிட்ஃபீல்டர்ல ஹி இஸ் பிலோ அவரேஜ். ஹி இஸ் ஃபக்கிங் பிலோ அவரேஜ். ஹி இஸ் லைக் எ கார்பேஜ் ஃபார் மேன் யுனைட்டட். சென்ட்ரல் மிட்ஃபீல்ட்ல. இது வந்து நான் எமோஷனலா சொல்றேன், இல்ல ரேஜ்ல சொல்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஹி இஸ் லிட்டரலி டூயிங் நத்திங் இன் சென்ட்ரல் மிட்ஃபீல்ட். நேத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சான்ஸ் கிரியேட் பண்ணல. ஒரு பாஸ் ஒழுங்கா போடல. கிராஸஸ் எல்லாமே மேன் சிட்டியோட டிஃபெண்டர் தான் மீட் பண்ணுது. செஸ்கோக்கு வந்து நீங்க கிராஸ் போடுறீங்க அப்படின்னா, மேன் சிட்டி டிஃபெண்டர் கிராஸ் போட்டுட்டு இருக்கான் ப்ரூனோ பெர்னாண்டஸ். அண்ட் ஆல்சோ உகார்த்தே வந்து நல்லா ப்ளே நேத்து வந்து ஹேட்டர்ஸ் தான் சொல்லுவானுங்க. உகார்த்தே வந்து இப்படி ப்ளே பண்றான், அப்படி ப்ளே பண்றான்னு சொல்லிட்டு. பட் உகார்த்தே ஹேட் அ குட் கேம். மேன் சிட்டி டிஃபென்ஸ் லிட்டரலி ஹி இஸ் பிளேயிங் 1 மேன் வெர்சஸ் 3 ராட்ரி, ரெய்னஸ் அண்ட் ஃபோடன். இந்த 3 பேருக்கு அகைன்ஸ்டா உகார்த்தே வந்து 1 மேனா பண்ணிட்டு இருக்கான். ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து ரோம் பண்ணிட்டு இருக்கான். ஒன்ஸ் அகைன் ரைட் பேக், லெஃப்ட் பேக் பொசிஷன்ல போய் ரோம் பண்ணிட்டு இருக்கான். அந்த சான்ஸ் கிரியேட் பண்றதுக்கு, அந்த ஒரே ஒரு ஹீரோ பால் போடுறதுக்கு, ஹூஃப் பால் போடுறதுக்கு. பட் நேத்து போட்ட ஹூஃப் பால் எல்லாமே மேன் சிட்டி டிஃபெண்டர்ஸ தான் மீட் பண்ணுச்சு. லிட்டரலி ப்ரோ, ஹோய்லாண்ட் ஒரு கோல் ஸ்கோர் பண்ணியிருப்பான் நாப்போலில. நீங்க எல்லாருமே எனக்கு வந்து இன்ஸ்டால டீம் பண்றீங்க. ஹோய்லாண்ட் வந்து கோல் ஸ்கோர் பண்ணிட்டான். யுனைட்டட் தான் அவன வந்து கெடுத்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றீங்க. பட் நாப்போலில அந்த ஹோய்லாண்ட் பாஸ பாருங்க. ஹோய்லாண்ட் ஓடுவான். அந்த ஓடுறதுக்கு முன்னாடியே ஒரு பாஸ் வந்து போடுவாங்க டயகனலா. சென்டர்ல டயகனலா போடுவாங்க. அந்த மாரி பாஸ் வந்து யுனைட்டட்ல நேத்து யாருமே போடல. யாருமே செஸ்கோக்கு போடல. செஸ்கோ இஸ் ரன்னிங் குட். ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல பொசிஷன்ஸ்லாம் ரன் பண்ணிட்டு இருக்கான். பட் ப்ரூனோ பெர்னாண்டஸ் ஒன்ஸ் அகைன் பால் வருதா, சென்டர்ல பால் போடாம விங் பேக்ஸ்ல பால் போட்டுட்டு இருக்கான். அப்படி பண்ணா என்னதான் பண்ண முடியும் நம்ம? விங் பேக்ஸ்ல போட்டு சேம் ஃபக்கிங் பேட்டர்ன். சென்டர் பேக்ஸ்ல இருந்து ப்ரூனோ பெர்னாண்டஸ்க்கு பால் வருது. ப்ரூனோ பெர்னாண்டஸ்ல இருந்து உகாத்தேக்கு பால் வருது. மறுபடியும் உகாத்தேல இருந்து ப்ரூனோக்கு பால் வருது. ப்ரூனோ வந்து இந்த பக்கம் டோகுக்கோ, இல்ல இந்த பக்கம் எம்புமோக்கோ, அமாடோக்கோ போட்டுட்டு இருக்கான். எத்தன வாட்டி இதே பேட்டர்ன போட்டு இது பண்ணிட்டு இருப்பீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. சென்டர்ல நீங்க அப்பப்போ ஒரு ஹூஃப் பால் போடணும். அப்பப்போ ஒரு டயகனல் பால் போடணும். பட் வி டிட்ன்ட் டூ நத்திங். அது ஒரு விஷயம் ஆம்பரம் நேத்து பண்ணது. அப்புறம் மஸ்ராவி நேத்து ஒர்க் அவுட் ஆகல. இன்ஜூரில இருந்து வெளில வந்திருக்கான். ஸோ ஒரு கேம் தான் ஆகுது. ஸோ அது ஒர்க் அவுட் ஆகல. அப்புறம் டோகோ ஹேட் அ டீசென்ட் கேம். லெனியோரோ ஹேட் அ வொர்ஸ்ட் கேம். ஹாலாண்டோட கோலுக்கு அவன் தான் ரீசன். அது ஒரு வொர்ஸ்ட்டான ஒரு விஷயம். அப்புறம் அவன் வந்து பில்டப்லயும் அதிகமா ஒண்ணும் பண்ணல. ஏன்னா பால் வந்து லிட்டரலி நம்ம ஒரு விஷயம் நான் உங்களுக்கு ஸ்டாட் காமிக்கிறேன். ஸ்டாட் பாருங்க. மேன் யுனைட்டட் 55% பொசஷன். மான்செஸ்டர் சிட்டி 45% தான் பொசஷன். எக்ஸ்ஜி பார்த்தீங்க அப்டின்னா நம்ம வந்து 1.46 வச்சிருக்கோம். 1.36 வச்சிருக்கோம். மேன் சிட்டி பாருங்க 1.26 தான் வச்சிருக்காங்க. மேன் சிட்டி லிட்டரலி கிரியேட்டட் நத்திங் மேன். நம்ம வந்து அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கோம். மேன் சிட்டி வந்து கிரியேட்லாம் எதுவும் பண்ணல. கவுண்டர் அட்டாக்ல நம்ம வந்து அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கோம். மேன் சிட்டி எப்பவும் மேன் யுனைட்டட் தான் கவுண்டர் அட்டாக்ல டிரான்சிஷன் பண்ணி வின் பண்ணுவானுங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்டின்னா மான்செஸ்டர் யுனைட்டடுக்கு அகைன்ஸ்டா மேன் சிட்டி வந்து கவுண்டர் அட்டாக் ப்ளே பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. நம்மளோட டாக்டிக்ஸ் இது. ஆப்போனன்ட்டோட மிஸ்டேக் வந்து நம்ம கேப்பிட்டலைஸ் பண்ணி கோல் அடிக்கிறது நம்மளோட டாக்டிக்ஸ். இத வந்து இன்னைக்கு மேன் சிட்டி நம்மளுக்கு அகைன்ஸ்டா பண்ணியிருக்காங்க. அப்பன்னா பார்த்துக்கோங்க நம்ம எவ்ளோ மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். லிட்டரலி மேன் சிட்டி 5 கோல், 6 கோல் ஸ்கோர் பண்ண வேண்டியது. அவ்ளோ மிஸ்டேக் நம்ம பண்ணோம். பட் லக்கிலி அவங்க ஸ்கோர் பண்ணல. ஹாலாண்ட் மட்டுமே 2 கோல் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் அடிச்சிருப்பான். ஆஃப் த டார்கெட்ல. ஐ டோன்ட் நோ வாட் டூ சே. அண்ட் இந்த மாரி தான் நடந்துட்டு இருக்கு மேட்ச். அண்ட் ரூபன் ஆமரிம் ஒன்ஸ் அகைன் ஹி லாஸ்ட் இட். அண்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல முக்கியமா 2 கோட்ஸ் சொன்னா அத பத்தி நம்ம லாஸ்ட்ல பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ கோபி மேனோ இஸ் ஹேட் அ வெரி குட் கேம் ஆஃப்டர் கம்மிங் ஆஃப் த சப்ஸ்டிடியூஷன். ஏன்னா, ரொம்ப ஒரு நல்ல கேம். ப்ரோ நான் ஒண்ணு சொல்லட்டா? ப்ரூனோ பெர்னாண்டஸ நீங்க விளையாட வைக்கிறீங்களோ இல்லையோ, அது எனக்கு மேட்டரே கிடையாது. ப்ரூனோ பெர்னாண்டஸ நீங்க நம்பர் 10ல போட்டு விளையாட வைங்க. கூன்யா வர்ற வரைக்கும் ப்ரூனோ பெர்னாண்டஸ் நம்பர் 10ல போட்டு விளையாட வைங்க. அண்ட் எம்புமோ ஆர் கூன்யா 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து நீங்க நம்பர் 10ல இந்த பக்கம் போட்டுக்கோங்க. அது எனக்கு ப்ராப்ளமே இல்ல. சென்டர் மிட்ஃபீல்ட்ல உகாத்தே அண்ட் மெய்னோ இந்த 2 பேர ப்ளே பண்ண வைங்க. நீங்க வின் பண்ணாலும் சரி, லாஸ் பண்ணாலும் சரி, ஃபார் 5 கேம்ஸ் ஸ்ட்ரைட் உகாத்தே அண்ட் மெய்னோ நீ வந்து எனக்கு வந்து லாஸ் பண்ணாலும் சரிடா. இந்த மேட்ச் வந்து நீங்க லாஸ் பண்ணாலும் சரி, நீ எந்த அளவுக்கு வொர்ஸ்ட்டா ப்ளே பண்ணாலும் சரி, 5 கேம்ஸ் வந்து நீங்க 2 பேர் தான் எனக்கு வந்து மிட்ஃபீல்ட் பைவட்டா இருக்க போறீங்க. நீங்க 2 பேரும் எப்படி ப்ளே பண்ணிக்க போறீங்க நான் பார்க்க போறேன். 5 கேம்ஸ்க்கு உங்கள வந்து நான் வெளிலே எடுக்க மாட்டேன். அந்த மாரி சொல்லி உகாத்தே அண்ட் மெய்னோவ ப்ளே பண்ண வச்சீங்க அப்படின்னா, தே வில் பி வேர்ல்ட் கிளாஸ் ஃபார் மேன் யுனைட்டட். வேர்ல்ட் கிளாஸ் மீன்ஸ் இதுவரைக்கும் நம்ம ப்ரூனோ, காசமிரோ ப்ளே பண்றத விட 2 பேருமே நல்லா ப்ளே பண்ணுவாங்க. நேத்து வந்து உகாத்தே அண்ட் மெய்னோ இருந்தப்போ உகாத்தே மெய்னோ இல்ல. மெய்னோ வந்தப்போ அமோரிம வந்து லிட்டரலி செருப்பால அடிச்ச மாதிரி பால கேரி பண்ணிட்டு போறான். மேன் சிட்டியோட மிட்ஃபீல்ட ப்ரோக் பண்ணிட்டு உள்ள போய் ரன் பண்ணிட்டு இருக்கான். பாக்ஸ் கிட்ட போய்ட்டான். ஷாட் மட்டும் தான் அடிக்கல. அந்த மாரியான ப்ளே பண்ணிட்டு இருக்கான். பட் ரூபன் ஆமரிம் என்ன சொல்லிட்டு இருக்கான் அப்டின்னா, மெய்னோ வந்து இன்னும் கொஞ்சம் அவனுக்கு பிசிக் வேணும். இன்னும் கொஞ்சம் பேஸ் வேணும். அவனுக்கு அந்த ஃபைனல் தேர்ட்ல வந்து அவனுக்கு இன்னும் அந்த இது பீக்ஸ் வரலன்னு சொல்லிட்டு ப்ரூனோ என்ன பண்ணிட்டு இருக்கான்? பால் லாஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆப்போனன்ட்டோட கோலுக்கு வந்து காரணமா இருந்துட்டு இருக்கான். உகார்த்தேவும் மெய்னோவும் நீங்க போட்டீங்க அப்டின்னா, மெய்னோ வந்து பிரஸ் ரெசிஸ்டன்ட். உகார்த்தே வந்து ஹோல் ஃபீல்ட வந்து கவர் பண்ணுவான். ஸோ உங்களுக்கு ஷார்ட்டடா இருக்கும் மிட்ஃபீல்ட். என்னதான் வேர்ல்ட் கிளாஸா இல்ல அப்டின்னாலும்,
என்னதான் ஆர்சனல், மேன் சிட்டி, லிவர்பூல் இந்த மாரி டீம்ஸ் கூட நீங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க அப்டின்னாலும், மத்த கேம்ஸ்ல தே கேன் ஈசிலி வின் யூ கேம்ஸ். பட் ப்ரூனோ பெர்னாண்டஸ், பெர்ன்லி, ஃபுல்ஹாம் கூடலாம் அத பண்ண மாட்றான். சொல்யூஷன் இருக்கு உங்கள்ட்ட. பட் யூ கான்ட் டூ யூ கான்ட் டூ இட். ஐ டோன்ட் நோ வாட் ராங் வித் தட். அண்ட் ஆல்சோ ஃபைனலி நம்ம ரூபன் ஆமரமுக்கு வந்தோம் அப்டின்னா, நேத்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. என்னன்னா, நீங்க வந்து பிரீமியர் லீக்ல 31 கேம்ஸ்ல 8 கேம்ஸ் தான் வின் பண்ணியிருக்கீங்க. என்ன நெனைக்கிறீங்க? இது வந்து மத்த கிளப்லலாம் சாக்கபிள் அஃபென்ஸ்ன்னு சொல்லி கேட்டாங்க. பட் அவன் என்ன சொன்னான் அப்டின்னா, நீங்க வந்து என்ன அதாவது என்னோட பிலாசபிய நான் சேஞ்ச் பண்ண மாட்டேன். என்னோட பார்மேஷன நான் சேஞ்ச் பண்ண மாட்டேன். ஸ்ட்ரக்சர சேஞ்ச் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து இந்த கேம் தெரியும். பிரீமியர் லீக் பத்தி எனக்கு தெரியும். என்னோட பிலாசபி இதா தான் இருக்க போகுது. நீங்க வந்து 4-3-3 ப்ளே பண்ணணும் அப்டின்னா, நீங்க என்ன பண்ணுங்க. பட் எனக்கு வந்து இது தப்புன்னு தெரியிற வரைக்கும் நான் வந்து இத சேஞ்ச் பண்ண மாட்டேன் அப்டின்னு சொல்லிட்டு சொல்றான். அண்ட் ஆல்சோ ப்ரூனோ பெர்னாண்டஸையும் சொல்றான். ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து மிட்ஃபீல்ட்ல ஒர்க் ஆக மாட்றான். ஆனா நீங்க ப்ரூனோ பெர்னாண்டஸ மறுபடியும் ப்ளே பண்ண வைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவன் சொல்லியிருக்கான். மறுபடியும் எனக்கு வந்து ப்ரூனோ பெர்னாண்டஸ் பத்தி தெரியும். நான் அங்க தான் அவன ப்ளே பண்ண வைக்க போறேன். இஃப் யூ டோன்ட் லைக் தி ஐடியா, யூ சேஞ்ச் தி மேன் அப்டின்னு சொல்லியிருக்கான். அமோரிம் இஸ் லிட்டரலி சாக்கிங் ஹிம்செல்ஃப் மேன். எனக்கு இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. அமோரிம் வந்து லிட்டரலி ஒண்ணு பண்றான். அது வந்து வொர்க் அவுட் ஆகலன்னு தெரியுது. 1 மேட்ச், 2 மேட்ச் இல்ல. லாஸ்ட் சீசன்லயும் லாஸ்ட் 3 யூரோப்பா லீக் வந்து ப்ரூனோ பெர்னாண்டஸ் ஒரு மெயின் காரணம் நம்ம லாஸ் பண்ணதுக்கு. மிட்ஃபீல்ட்ல வொர்க் ஆகவே இல்ல. லாஸ்ட் சீசன்லயும் ஒரு 4 மேட்ச், 5 மேட்ச் வந்து ப்ரூனோ பெர்னாண்டஸ் சென்டர் மிட்ஃபீல்ட் தான் போட்டு விளையாண்டான். அது ஒண்ணு. ப்ரீ சீசன்ல ஒரு 3 கேம்ஸ் போட்டான். அது ஒண்ணு. இந்த மேட்ச்ல ஆல்ரெடி 4 கேம்ஸ் ஆயிடுச்சு. லிட்டரலி 10 கேம்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. 1, 2 மேட்ச் இல்ல. 3 மேட்ச் இல்ல. 10 கேம்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து சென்டர் மிட்ஃபீல்ட்ல வொர்க் ஆகல. அதுக்கு ஒரு ரீசன் சொன்னான் அமரிம். ஆர்சனல் கேம் கூட வந்து ஜுபிமெண்டி, டெக்லான் ரைஸ், ஓடகார்ட் கூட நாங்க வந்து நல்லா தான் ப்ளே பண்ணோம். அப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னு சொன்னான். வி டிட்ன்ட் ப்ளே வெல். வி டிட்ன்ட் ப்ளே வெல் அகைன்ஸ்ட் ஆர்சனல். நம்ம என்ன பண்ணோம்? ஒண்ணுமே பண்ணல. அந்த கவுண்டர் அட்டாக் நல்லா ப்ளே பண்ணோம். டிரான்சிஷன் நல்லா ப்ளே பண்ணோம். ப்ரூனோ பெர்னாண்டஸ் என்ன பண்ணான்? ஒண்ணுமே பண்ணல. அந்த ஆர்சனலோட கோலுக்கு காரணமே ப்ரூனோ பெர்னாண்டஸ் தான். அந்த கார்னர் வந்ததுக்கு காரணமே ப்ரூனோ பெர்னாண்டஸ் தான். அந்த கார்னர்ல பயங்கர மிஸ்டேக் பண்ணான். அது நான் ஒத்துக்கிறேன். பட் ப்ரூனோ பெர்னாண்டஸ் இஸ் a fucking reason for that corner. அமோரிம் வந்து அவனோட அந்த மிஸ்டேக்க ரெகக்னைஸ் பண்ணிட்டு, ப்ரூனோ பெர்னாண்டஸ் ஒர்க் ஆக மாட்டான். அத பார்த்துட்டு நம்ம வந்து அமோரிம் வந்து ப்ரூனோ பெர்னாண்டஸ மாத்தியே ஆகணும். இல்லன்னா we got to lost games. ப்ரூனோ பெர்னாண்டஸ் ஆல்ரெடி காஸ்ட் us 3 கேம்ஸ் மேன். மேன் சிட்டியோட, ஃபுல்லமோட, ஆர்சனலோட 3 கேம்ஸ் ப்ரூனோ பெர்னாண்டஸ் நம்மளுக்கு காஸ்ட் பண்ணிட்டான். இன்னும் எத்தன கேம்ஸ் காஸ்ட் பண்ண போறான்னு தெரியல. பெரிய பெரிய கேம்ஸ், பெரிய பெரிய டீம்ஸ் கூட நம்ம லாஸ் பண்றது ஓகே. மேன் சிட்டி, லிவர்பூல், செல்சி, ஆர்சனல் ஓகே. பட் சின்ன டீம்ஸ் கிட்ட ப்ரூனோ பெர்னாண்டஸ் நம்மளுக்கு காஸ்ட் பண்ண தான் போறான். அது நடக்க தான் போகுது. ஸோ அமோரிம் என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஐ ஹோப் அமோரிம் நம்மள வந்து தப்பா பண்ணுவான். அமோரிம் நம்மள வந்து ராங் பண்ணுவான். ப்ரூனோ பெர்னாண்டஸ் செலிப்ரேட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன். பட் அது நடக்கல அப்படின்னா அமோரிம் கண்டிப்பா சாக் பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2, 3 கேம்ஸ் பாப்பானுங்க. 2, 3 கேம்ஸ்லயும் ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து சென்டர் மிட்ஃபீல்ட்ல போட்டான் அப்படின்னா, செல்சியோடலாம் அப்சல்யூட்லி நோ சான்ஸ் மேன். செல்சி ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிட்ஃபீல்ட் இன் த வேர்ல்ட். பிரீமியர் லீக்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட். பிரீமியர் லீக்ல பெஸ்ட் மிட்ஃபீல்ட். வேர்ல்ட்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிட்ஃபீல்ட். கைசேடோ, என்சோ பெர்னாண்டஸ், கோல் பாமர் இந்த 3 பேர்ட்ட நீங்க ப்ரூனோ பெர்னாண்டஸ போட்டு விளையாண்டீங்க அப்படின்னா, ஒரு ஒரு ஃபுல் மீல்ஸ் குடுத்த மாரி. போட்டு தாக்கிருவானுங்க ப்ரூனோ பெர்னாண்டஸ போட்டு. ஸோ அதான் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதான் ஒரு ரேஜ் பைட் வீடியோ தான் இது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு காமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. ஸோ அன்டில் தென் லெட்ஸ் கீப் த பால் ரோலிங்.